சேஃபா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் வரைக்கும் நம்ம வந்து பாடங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். கரெக்ட்டா? இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு வந்து ரிவிஷன் டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அ ரிவிஷன் டெஸ்ட் 10த்துக்கு வந்து 20th Jan 2022 அன்னைக்கு ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ, அதுவும் ஜனவரி மாசத்துக்கு எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட், அப்புறம் ஐ எம் எவ்ரி விமன், இந்த டென்சஸ், இந்த கிராமர் பகுதி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முக்கியமா பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பாடங்கள்ல இருந்து முக்கியமா என்ன கேள்விகள்லாம் வரும், எந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம், நம்ம பரீட்சைய பார்க்கறத, ஃபைனல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறத அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். எந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு பரீட்சையில வரலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோம்னா நமக்கு மார்க்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும், சௌரியமா இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. ஸோ எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அந்த ப்ரோஸ் பகுதியில எப்படிலாம் கேள்வி வருது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். We shall have a look into the different kind of questions that can be asked. எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த 1 மார்க் கொஸ்டின் பார்க்கறது சினானிம் ஆண்டனிம், இதுல வந்து ஆப்ஷன் கிடையாது, இதுல நம்ம ஆன்சர் பண்ணியானோம். சோ இது வந்து இந்த பாடத்துல இருந்து வரலாம். என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஸோ சினானிம் ஆண்டனிம்ங்கிறது கொஸ்டின் 1ல இருந்து 6 வரைக்கும் கேட்கப்படுறது. 3 சினானிம் 3 ஆண்டனிம். ஓகேயா? ஸோ இந்த பாடத்துல இருந்து என்ன கேள்விகள்லாம், என்ன மாதிரி கேள்விகள் வரலாம்? இதுக்கு வந்து நோ சாய்ஸ், நமக்கு சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக எல்லா 3 கேள்வியும் ஆன்சர் பண்ணியானும், ஆண்டனிம்லயும் 3 கேள்வி வந்து நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? சோ எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்ட்ல என்ன மாதிரி கேள்விகள் வரலாம்? நான் கேக்குறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகேயா? My contention was to make sure that we go by rules. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதுவா கொடுத்திருக்கலாம். கண்டினியூஸ், தொடர்ந்து கொடுக்கப்படுற எஃபர்ட், கண்டினியூஸ் எஃபர்ட்,
disturbed effort, unhappy effort, strenuous effort. என்ன ஆன்சர் வரலாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு 1 minute நான் டைம் தரேன். இது வந்து சினானிம். இந்த கண்டென்ஷனுக்கு வந்து என்ன சினானிம் வரலாம்? இது வந்து என்னோட முதல் கேள்வியா இருக்கு. கண்டென்ஷன் அப்படின்னா தொடர்ந்து பேசப்படுறது, ஒரு டிபேட், ஒரு வாக்குவாதம், டிஸ்கஷன், அததான் வந்து கண்டென்ஷன் அப்படின்னு நம்ம அர்த்தமா பாக்குறோம். இதுக்கு வந்து சினானிமா என்ன வரலாம்? இதுல கொடுத்திருக்கிற எந்த வார்த்தை வரலாம்? மோஸ்ட் அப்ராப்ரியேட். இல்ல ஒரு ஸ்பெல்லிங் எரர். NUOUS. இது ஆன்சர் வந்து ஸ்ட்ரீனஸ் எஃபர்ட். இதுதான் வந்து கரெக்டான பதில். The most appropriate synonym for the word contention is strenuous effort. எழுதிக்கோங்க. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So the most nearest synonym for the word contention இது வந்து strenuous effort. தொடர்ந்து பேசணும் அப்படின்னா, டிபேட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நிறைய எஃபர்ட், நிறைய எனர்ஜி தேவைப்படும், எஃபர்ட் நம்மள்ட்ட இருந்து இருக்கும் இல்லையா? ஸோ மோர் ஆர் லெஸ் கண்டினியூஸும் தொடர்ச்சியா கொடுக்கப்படுற முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதை விட மோஸ்ட் நியரஸ்ட் சினானிம் இஸ் ஸ்ட்ரீனஸ் எஃபர்ட். சரியா? இந்த கண்டென்ஷன் வார்த்தைக்கு ஸ்ட்ரீனஸ் எஃபர்ட். இன்னொரு கேள்வி பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். They were apprehensive. APPREHENSIVE. Apprehensive and supportive too. அப்படின்னா என்ன? அப்ரஹென்சிவ்னா என்ன? கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையா? இல்ல இன்குவிசிட்டிவ், ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இன்குவிசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆங்ஷியஸ், ஒரு ஆர்வம், என்ன ஏதை தெரிஞ்சுக்கணும். திஸ் ஆல்சோ மீன்ஸ் த சேம். பட் என்ன வேர்ட் வந்து மோஸ்ட்
கிட்டத்தட்ட ஒரே சினானிமா வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. ஸ்பெஷல். They were apprehensive and supportive too. Apprehensive அப்படின்னா என்ன? பயப்படுறது. It's kind of fear. Anxious or fear that something will happen. ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறது தான் apprehensive. When you are fearful of something, நம்ம ஏதாவது பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது apprehensive அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஸோ மோஸ்ட் ரிலேட்டட் வார்த்தையா என்ன இருக்கு சினானிமா? anxious. ஆங்ஷியஸ் தானே. இப்ப நம்ம ரிசல்ட் வருதுன்னா நம்ம ஆங்ஷியஸா இருப்போம், என்ன ரிசல்ட் வரப்போறது, நிறைய எவ்வளவு மார்க் வரப்போறது. ஸோ இட் இஸ் குவைட் ரிலேட்டிவ், ரைட்? இங்க கான்பிடென்ட்னா ரொம்ப நம்பிக்கையா, இன்குசிட்டிவ்னா ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபியர்ஃபுல் அப்படிங்கிற மீனிங், அப்ரஹென்சிவ்க்கான மீனிங் வந்து உடையதா எந்த வார்த்தை இருக்கு? ஆங்ஷியஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. Currently, women's accomplishment அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா என்ன? ஒரு விஷயம் பூர்த்தி பண்றது, செய்யறது, அச்சீவ் பண்றது. ஆர் ட்ரெமெண்டஸ். ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். இந்த ட்ரெமெண்டஸ் உண்டான சினோனிம் என்ன வரும்? ட்ரெமெண்டஸ்னா முதல்ல என்னன்னு நமக்கு புரிஞ்சுட்டோம்னா நியரஸ்டா என்ன வேர்ட் வருதுங்கிறதையும் நம்ம ஈஸியா கணிச்சிடலாம் இல்லையா? என்ன வார்த்தை இருக்கலாம்? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? எனார்மஸ், awful, feeble, marginal. யாருக்காச்சும் பதில் தெரிந்தா கூட சாட் பாக்ஸ்ல போடலாம். இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றது? கரண்ட்லி விமென்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். பெண்களுடைய சாதனைகள் வந்து நிறைய துறைகள்ல நிறைய ஃபீல்ட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் ட்ரெமெண்டஸ்க்கான அர்த்தம். சோ எனார்மஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆஃபுல், ஃபீபிள், மார்ஜினல். மார்ஜினல்னா கொஞ்சமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்றதுக்கு. எனார்மஸ் இந்த வார்த்தை வந்து பொருந்துமா? சினானிமா? கரெக்டா? So enormous is the most relevant synonym for the word tremendous. Tremendousங்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தை enormous இருக்கு இல்லையா? ENORMOUS இந்த வார்த்தை வந்து சினானிமா பொருந்துருது. கரெக்டா? ஆஃபுல்னா என்ன? மோசமான அப்படின்னு அர்த்தம்.
அது வந்து இது பொருந்துதா? நிறைய அப்படின்னு சொல்றோம், அதுக்கு வந்து இது பொருந்துருதா? இல்ல இல்லையா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? If yes, kindly put yes in the chat box. feeble அப்படின்னா என்ன, யாருக்காச்சும் தெரியுமா feebleனா என்னன்னு? தெம்பே இல்லாம இருக்கிறதுக்கு, பலவீனமா இருக்கிறதுக்கு தான் feeble அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? So here the word enormous is the most related synonym, nearest synonym for the word tremendous. நிறைய எக்கச்சக்கமா சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்காங்க பெண்கள், பெண்மணிகள் நிறைய துறையில அப்படின்னு சொல்றதுக்கு enormous is the right word. இந்த மாதிரி சினானிம்னா என்ன? நியரஸ்ட் அர்த்தம், அதே மாதிரி அர்த்தத்தை எந்த வார்த்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு. ஆன்டனிம்னா என்ன? ஆப்போசிட் இல்லையா? The project, நான் கொடுக்கறது எல்லாமே இந்த எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட்ல என்ன மாதிரியான சினானிம் ஆன்டனிம் கேள்விகள் நம்ம பரீட்சையில கேட்கப்படுது. அதுவும் நான் இப்ப எழுதுறேன் இல்லையா இந்த கேள்வி, இது வந்து குவார்டர்லி பரீட்சையிலையும் கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வரலாம் நம்ம பரீட்சையில. The project was taken in consonance with national policy. கான்சனன்ஸ்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு என்ன எதிர்ப்பு வார்த்தையா வரலாங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறுதலா புரிஞ்சுக்கிறது தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்டேஜ், நமக்கு ஆதரவா நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கிறது, அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்அக்ரிமெண்ட்னா நம்ம வந்து ஒண்ணு மறுக்கிறது, ஏத்துக்காம இருக்கிறதுக்கு டிஸ்அக்ரிமெண்ட். ஆப்போசிஷன். நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசனை பண்ணி பாருங்க. The project was taken in consonance with national policy. இந்த நேஷனல் பாலிசியோட ஒப்பந்தத்தோட வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுக்கப்பட்டது அப்படின்னா with the agreement அப்படிங்கிறது இதோட அர்த்தம் ஆயிடுது. It was taken in agreement with national policy அப்படிங்கிறது அர்த்தமாயிடுது. ஸோ அக்ரிமெண்டோட இது என்னவா இருக்கும்? ஆப்போசிட். யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிஸ்அக்ரிமெண்ட், இதுதான் ஆன்டனிம் இந்த வார்த்தைக்கு. சரியா? The sun was soothing. இந்த வார்த்தைக்கு என்ன ஆன்டனிம் வரலாம்?
ஒரு மாதிரி எதமா இருந்தது, அதுதான் சூதிங் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஏற்கிறா போல இருக்கிறது, ஒத்துக்கிறா போல இருக்கிற விஷயத்த சூதிங். the music was soothing to the ears. கேட்கறதுக்கு வந்து கேட்கற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சூதிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அந்த வார்த்தையை உபயோகிப்போம். ஸோ சூதிங்கான அர்த்தத்தை சொல்லிட்டேன். இப்ப நான் ஆப்ஷன்ஸ் தரேன். என்ன ஆப்ஷன் வந்து கரெக்ட்ங்கிறத கெஸ் பண்ணுங்க. ப்ளீசிங், ரிலாக்ஸிங், டிஸ்டர்பிங், பர்னிங். இந்த ரெண்டு வார்த்தையுமே கிட்டத்தட்ட இதுக்கு பொருந்துறா போல ஆயிடுது. அதுக்கு நியர் மீனிங் ஆயிடுதுன்னா சினானிம் ஆயிடும். கரெக்டா? சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்ல. இது டிஸ்டர்பிங், இது பர்னிங். பர்னிங்னா என்ன? எரியுறது, something that burns. டிஸ்டர்பிங்னா என்ன? ஒண்ணு நம்மள தொந்தரவு பண்றது. so the antonym for the word soothing is disturbing. இதுதான் கரெக்டான விடை, பதில். கரெக்டா? I am glad that we were. இதெல்லாம் குறிச்சுக்கோங்க பசங்களா. நமக்கு இந்த மாதிரி கேள்வி வரலாம் பரீட்சையில. ஸோ நம்ம ஆக்டிவா இருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா நம்ம டக்குன்னு பதில் எழுதிடலாம் பரீட்சையில, இல்லையா? ரொம்ப உதவியா இருக்கும். Finish it successfully. கிளாட்னா என்ன? ரொம்ப சந்தோஷமா, ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது, ஒரு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி சொல்றத கிளாட். ஐ எம் கிளாட் தட் யூ கேம் டு மை ஹவுஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிறது. ஹாப்பி, ப்ளீஸ். இதுக்கு என்ன ஆண்டனிம் வரலாம் கிளாடுங்கிற வார்த்தைக்கு? சாரி, ஜாய்ஃபுல். ஸோ உங்களுக்கு இதுல பார்த்தாலே, ஆப்ஷன் பார்த்தாலே தெளிவா புரிஞ்சிடும். இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து சினானிமா இருக்கு. ஹாப்பி, ப்ளீஸ்ட், ஜாய்ஃபுல் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்லயே இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான விடை, பதில். சாரி, ஏத்துக்காம போறதுக்கு அதுதானே நம்ம சாரி சொல்லுவோம். ஏதாவது நம்ம ஒண்ணு தவறுதலா செஞ்சுட்டோம், ஏத்துக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாரி சொல்லுவோம். ஸோ இந்த கிளாடுக்கான ஆண்டனிம் சாரி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம பரீட்சையில சினானிம் ஆண்டனிம்ல கேட்கலாம். ஓகேயா? அதே போல ஒரு क्वेश्चन 1ல இருந்து 6 வரைக்கும் 1 to 3 வந்து சினானிமும் 3 to 6 வந்து ஆண்டனிமா கேட்கப்படுறது. क्वेश्चन 1ல இருந்து 14 வந்து 1 மார்க் क्वेश्चनா இருக்கா நம்ம எக்ஸாம்க்குல. பாருங்க, क्वेश्चन நம்பர் 1ல இருந்து क्वेश्चन 14 எல்லாமே 1 மார்க் क्वेश्चन. ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன்ல இருந்து, அதாவது ஆப்ஷன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன், ஏபிசிடி இதுல இருந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த மாதிரி எம்சிக்யூ பேட்டர்ன்ல கேட்கப்படுற கேள்வி. அதுல ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन சினானிம், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 வந்து சினானிம், அடுத்தது 4ல அடுத்த மீதி क्वेश्चन 3ல இருந்து 6 வந்து, அதுக்கப்புறம் வர்றது வந்து ஆண்டனிம், ஆப்போசிட். அப்புறம் கிராமர் போர்ஷன் வந்து 7ல இருந்து 14ல கேட்கப்படுறது. அதுல 1 மார்க்கர் क्वेश्चन ஒன்னு டென்சஸ்ல இருந்து கேக்குறாங்க. சோ இந்த பாடத்துல தானே நம்ம டென்சஸ் கத்துண்டோம் இல்லையா? இதுல வந்து ஒரு 1 மார்க் டென்சஸ் क्वेश्चனும் கேட்கப்படுறது. நான் ஒரு 2-3 क्वेश्चन எழுதுறேன். இந்த क्वेश्चंस இந்த மாதிரி வரலாம் நம்ம பரீட்சையில. ஓகேயா? டென்சஸ் வந்து ஒரு கிராமர் 7 to 14 மார்க்ஸ்ல வந்து டென்சஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்கப்படுற क्वेश्चन. அப்புறம்
சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். இதுல 3, இதுல 3. ஸோ ப்ரோஸ்ல இருந்து தான் சினானிமும் ஆண்டனிமும் கேக்குறாங்க. ஸோ எம்பவர்டு உமன்ல இருந்து கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ these questions can be asked, கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இந்த கேள்விக்கான பதில்லாம். ஓகே, டென்சஸ்க்கான கேள்விகள் பார்க்கலாமா? ஸோ கிராமர்ல வந்து டென்சஸ் இந்த கொஸ்டின் 1 to 14ல இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போன வாரம் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல நல்லா கவனிச்சு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப நான் எழுதுற கொஸ்டின் வந்து 2019ல கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. ஓகே, டேஷ் paid or bill and ascertain the location we got into the car. had வருமா, have been வருமா, having வருமா? எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். பில்ல பே பண்ணிட்டோம், paid is past and ascertain the location, எந்த இடத்துக்கு போகணும்னு தெரிஞ்சுட்டு நாங்க காருக்குள்ள ஏறிட்டோம். had paid our bill and ascertain the location we got into the carங்கிறது சொல்றதுக்கு கரெக்டா இருக்கா? have been paid our bill and ascertain the location we got into the car கரெக்டா? having paid our bill, so this sounds correct, right? having paid our bill and ascertain the location, பில்ல பே பண்ணி எந்த இடம் போறோம்னு தெரிஞ்சுட்டு நாங்க கார்ல ஏறிண்டோம். so this sounds correct. இதுதான் கரெக்டான டென்ஸ் நம்ம உபயோகிக்க வேண்டியது. இது வந்து 2019ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாரி, அடுத்த கேள்வி. if he அவன் ஒருவேளை அவள்கிட்ட சொல்லியிருந்தான்னா அவன் வந்து காத்து நின்றுப்பா அவனுக்காக அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்றது. இதுக்கு என்ன பதில் வந்து கரெக்டா பொருந்தும்னு சொல்லுங்க. அவன் வந்து அவள்கிட்ட சொல்லியிருந்தான்னா அவ வந்து கண்டிப்பாக அவனுக்காக காத்து நின்றுப்பா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. So what will be our option to be selected?
had informed, was informing. இஃப் ஹீ ஹாஸ் இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப சொல்லியிருக்கா போல ஆயிடும். ஆனா இங்க வந்து இந்த வேர்ப் வந்து வெயிட்டட் இஸ் சேயிங் தட் அவ ஒருவேளை காத்து இருந்திருப்பா, அவன் ஒருவேளை சொல்லியிருந்தான்னா அவ காத்து இருந்திருப்பா. she would have waited for him. has informedங்கிறது கண்டிப்பாகவே பொருந்தாது. ஏன்னா இது வந்து past tenseல இருக்கு. சோ இது வந்து has informed, இது வந்து கண்டிப்பாக பொருந்தாது. வெறும் informed. if he informed her she would have waited for him. இதுவும் சரியில்லை. இது சொல்லி பாருங்களேன். if he had informed her, அவன் ஒருவேளை அவளுக்கு சொல்லியிருந்தானா அவளும் அவனுக்காக காத்து நின்றிருப்பா. she would have waited for him. ஒருவேளை சொல்லியிருந்தானா. so if he had, was informingங்கிறது இது வந்து கண்டினியூஸ் இதுல ஆயிடுறது. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். சோ இது வந்து சுத்தமா பொருந்தவே பொருந்தாது. கரெக்டா? சோ திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன் டு பி செலக்டட். இந்த கொஸ்டினும் செப்டம்பர் 2020ல கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. சோ இந்த மாதிரி இதே கேள்வி வரணுங்கிறதுல இந்த மாதிரி மாடுலேட் பண்ணி வேற மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம எக்ஸாம்ல எந்த டென்ஸ் கரெக்டா உபயோகிக்கணும்னு கேட்கப்படலாம். சரியா? எல்லாருக்கும் புரியுதா? எழுதிட்டீங்களா? ஓகே. They went around the globe within 254 days. இது இந்த பாடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி, சாரி, அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ். அண்ட் dash Goa port on 21st May 2018. அவங்க இந்த குளோப சுத்தி 284 நாளுக்குள்ள பயணிச்சாங்க. அண்ட் தே dash Goa port on 21st May 2018. சேர்ந்துட்டாங்க. கோவா போர்ட்டை வந்து 21 மே வந்து சேர்ந்துட்டாங்க, வந்து அடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா என்ன ஆப்ஷன் நான் சொல்லுவேன்? வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க என்ன ஆப்ஷன் வரலாம்? ரீச். இல்ல ஒரு முக்கியமா கவனிச்சுக்கோங்க, வெண்ட். வெண்ட்னா என்ன? போயிருந்தாங்க. they went around the globe. கரெக்டா? so it is a past tense. will reach அப்படின்னா இப்ப போய் சேருவாங்க அப்படின்னு கொடுக்கறது அர்த்தம். இது வருமா? யோசனை பண்ணி பாருங்க. will be reaching future continuous-ஆ இருக்குமா? இல்லையே. இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? they went around the globe within 254 days and dash Goa port on 2021 May 2018. இந்த 2018ங்கிறது என்ன? it has already happened. so it is a past event. so இங்க என்ன வரும்? இந்த will reach, will be reaching, வந்து அடைவாங்க, வந்து அடைஞ்சிட்டு இருப்பாங்க, பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ், இது வந்து கண்டிப்பா வரவே வராது. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன், ரீச் இப்ப வந்து சேருவாங்க, இப்ப பத்தி ஏதாவது பிரசன்ட்ல இருக்கிறத பத்தி நம்ம பாக்குறோமா? இல்ல, இல்லையா? சோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆப்ஷன். the right answer is reached. அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க இல்லையா? 21 மே 2018 அன்னைக்கே வந்து அடைஞ்சிட்டாங்க. உலகத்தை சுத்தி கோவா போர்ட் வந்து they reached. so reached is the right word.
ஸோ சினானிம் ஆன்டனிம் இதுல என்ன கேள்விலாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த 2 மார்க்கர் கொஸ்டின் அதே போல அப்புறம் இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின் அதுல இருந்தும் கேள்விகள் வரலாம். ப்ரோஸ் பகுதியில இருந்து என்ன கேள்வி வருது? இந்த பார்ட் 2 பார்ட் 1 1 மார்க் கொஸ்டின்ல தான் 3 சினானிம், பார்ட் 1ல 3 சினானிம் 3 ஆன்டனிம் இதுல இருந்து வரலாங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட்ல இருந்து. ஸோ இது வந்து பார்ட் 1ல பார்த்துட்டோம். பார்ட் 2ல 2 மார்க் கொஸ்டின்ல வந்து we need to answer 3 out of 4. 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து 3 கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ அதுல வந்து எம்பவர்ட் உமன்ல இருந்து வரலாம். Three out of 4. அப்புறம் 1 10th கொஸ்டின். இதுல இருந்து எம்பவர்ட் ஒன்ல இருந்து ஒரு கொஸ்டின் சினானிமும் இது இந்த 10th இருந்ததுன்னா 3 மார்க் நமக்கு இங்கேயே கிடைச்சிரும் சுலபமா இல்லையா? 3 out of 4 question we need to answer. நம்ம பாட புஸ்தகத்துல இந்த இது இருக்கு பாத்தீங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चन. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 66. When did the crew start their voyage? எப்போ வந்து அந்த குழு வந்து அவங்களோட பயணத்தை துவங்கினாங்க? When did they return to India? How many days did it take to complete the expedition? எத்தனை நாள் எடுத்துனாங்க? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம இந்த பி பிரிவுல இந்த क्वेश्चन வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த பாடத்துல இது வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन 2 மார்க்கர்ல ரோஸ்ல இருந்து கேட்கப்படுறதுல இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த குழு வந்து எப்ப எக்ஸ்பெடிஷன் ஆரம்பிச்சாங்க? 10th செப்டம்பர். ஸோ தி வாயேஜ் ஸ்டார்டட் ஆன் 10th செப்டம்பர் 2017. எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க? தே ஸ்டார்டட் ஃப்ரம் கோவா. When did they return to India? They returned to Goa on 21st May 2018. எத்தனை நாள் எடுத்துனாங்க? It took 254 days. இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு டென்ஸ்ல இருந்த क्वेश्चन. So that question itself answers the question. இந்த கேள்விக்கான பதில் அதுவே வருது. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நம்ம ரிவிஷன் எக்ஸாம், நம்ம ஃபைனல் எக்ஸாம் இருக்குன்னா இந்த கேள்விலாம் வந்து வரலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறதுல இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. மென்ஷன் த செலிப்ரேஷன்ஸ் விச் தி crew enjoyed during their expedition. என்ன மாதிரிலாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த குழு அவங்க பயணத்தின் போது? இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து என்னெல்லாம் பண்ணாங்க? The crew celebrated Diwali at sea. They also celebrated 3 birthdays, including first birthday of boat, specific occasions like crossing the equator, international dateline. இதெல்லாமே அவங்க கடந்து வந்தாங்க. ஸோ அதுதான் பதிலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. 4, 9 தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லா கேள்வியுமே முக்கியம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நான் சொல்றேன். Based on the previous year question papers, the above 2 questions have been asked. அதே போல இந்த essay type question கேட்கப்படுறது இல்லையா? essay type question நம்ம question paper இதுல வந்து எப்ப கேக்குறாங்க? பார்ட் 3ல வந்து 5 மார்க் கொஸ்டினா இருக்கு. பார்ட் 3ல 5 மார்க்கர் கொஸ்டின். 2 கொஸ்டினுக்கான பதில் நம்ம சொன்னோம். அவுட் ஆஃப் 4, 2 அவுட் ஆஃப் 4. ஸோ both these questions are very important. இந்த ரெண்டுத்துக்கான பதிலுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Highlight the factors responsible for all women Indian Navy crew to carry out the
their expedition. என்ன காரணங்கள்னால அவங்க வந்து இந்த குழு வந்து இந்த எக்ஸ்பெடிஷனை ஏற்கொண்டாங்க. அப்புறம் write in detail about the selection and training process which the crew underwent. என்ன மாதிரியான செலெக்ஷன் ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் எதிர்கொண்டாங்க. ஸோ these are important questions. 2 marker questionல இந்த ரெண்டும் அப்புறம் இந்த 2 லாங் ஆன்சர் கொஸ்டினுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளோட இதுலயே நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணப்பட்டிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேயா? இன்னைக்கு கிளாஸ்க்கு சினானிம் ஆண்டனிம் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுறது இந்த எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்ட்ல, அப்புறம் 2 மார்க்கர், அப்புறம் ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின், டென்சஸ்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கறதாமும் பார்த்தோம் இன்னைக்கு. கரெக்டா? சோ அடுத்த கிளாஸ்ல லெட்டர் ரைட்டிங், அதுவுமே வந்து செக்ஷன் 4ல 4 out of 6, செக்ஷன் 4ல 4 out of 6ல 1 of the கொஸ்டினா லெட்டர் ரைட்டிங் இருக்கு. நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், இன்ஃபார்மல் ரெண்டுமே பார்ப்போம். நான் ஒரு சாம்பிளா எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கறத, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணணும், எழுதினோம்னா எப்படி நமக்கு மார்க் கிடைக்கும் லெட்டர் ரைட்டிங்ல, இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்லயும் சொல்றேன். ஓகே? சோ இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 4ல 4 out of 6, இதுல வந்து ஒன்னு வந்து லெட்டர் ரைட்டிங். They can ask either formal or informal. சோ நம்ம பார்க்க போனோம்னா இதுல ஒரு மார்க் கொஸ்டின் சினானிம் ஆண்டனிம்ல 1, டென்ஸ்ல வந்தா 3 மார்க் நமக்கு இங்கேயே ஈஸியா கிடைச்சிருது. அதே போல இந்த பார்ட் 2 3 out of 4 இந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், அதுலயுமே இந்த 2 முக்கியமான கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து பார்க்கப்பட்டதுல முக்கியமா தெரியறத வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். வரலாங்கிறதுல கணிப்புல சொல்லியிருக்கேன். அதை வந்து முக்கியமா நம்ம படிச்சு வச்சுக்கலாம், அதுக்காக நான் ஹைலைட் பண்ணிருப்பேன். ஓகேயா? அப்புறம் செக்ஷன் 4லயும் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ல, சாரி லெட்டர் ரைட்டிங்ல வந்து 1 of the கொஸ்டினா இருக்கும், ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல். லெட்டர் ரைட்டிங் தான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கு இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த வர கிளாஸ்ல எதை பத்தி சொல்லி தரணும் அதையும் நீங்க ஹைலைட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு தகுந்தா போல எடுப்பேன். இந்த ரிவிஷன் டெஸ்ட் இதுக்கு அப்புறம் மெயினா இப்ப நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் 20th ஷெட்யூல் பண்ணிருக்காங்க இல்லையா, 20th Jan. சோ அதுக்காக இந்த மாசம் ஜனவரி மாசத்துக்கு எம்பவர்ட் விமன், ஐ எம் எவ்ரி விமன், டென்சஸ் இது வந்து டார்கெட் பண்றோம். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது எம்பவர்ட் உமனை பார்த்தோம். ஓகேயா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ டென்சஸ்ல இருந்து கண்டிப்பான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் என்னோட டென்சஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் கேட்க அந்த கேள்விகளுக்கும் ஈஸியா பதில் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே? சரி, அடுத்த கிளாஸ்ல லெட்டர் ரைட்டிங் நம்ம வந்து பார்க்கலாம், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகே, இன்னைக்கு கிளாஸை நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், சந்திக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.